வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று மீன் கடையை முடிச்சுட்டு பெட்ரோல் போட போயிருந்தோங்க. பெட்ரோல் போட கடையில் போனோன்னா, மீன் கடையில் இருந்தாலே நம்ம மேலே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நாங்கள் ரெகுலராக போய் பெட்ரோல் போடுற கடை தான். வாரம் அங்கே தான் போடுவோம். வாரத்தில் ஒரு நாள் தாங்க மீன் கடை போடுவோம். மித்த நாள்லாம் பயிராசு வேலைக்கு போயிடுவோம், நானும் மாமாவும். நாங்கள் போகும்போது என் பையன் நான் சின்னவனையும் கூப்பிட்டு போவோம். பெட்ரோல் போட போவோம். அங்கே 2 பாப்பாங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு பாப்பா வந்து கல்யாணம் முடித்த பாப்பா. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு, குமரி பிள்ளை, கல்யாணம் ஆகாத பாப்பா. என் பையன் சொல்லுவான், அங்கே பெட்ரோல் போட போகும்போதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி செய்கிறாங்கம்மா, நம்ம வந்து அங்கே பெட்ரோல் போட வேண்டாம் அப்படிம்பா. நான் நினச்சேன், நம்ம மீன் கழிவை வண்டியில் வச்சு கொண்டு போகிறோம், அதனால தான் அப்படி நினைக்குதா என்னமோ அப்படின்ட்டு மீன் கழிவை தூக்கி நான் வந்து பாதை மேலே வச்சுட்டு நின்றுக்கிட்டேன். அப்போயும் அந்த பாப்பா ஒரு மாதிரி மூஞ்சி தூக்குச்சு. சரி, நம்ம மேலே வாடை வருது போல் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா, நேற்றும் அது மாதிரி பெட்ரோல் போட போயிருந்தோம், நானும் என் பையனும். நேற்று பார்த்திங்கன்னா என் பையன் கழிவு, மீன் கழிவு இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் வண்டியும் என் பையனை மட்டும்தான் நிற்கா. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை என்னமோ ஏதோ ஒரு அசிங்கமான பொருளை பார்த்த மாதிரி, பிடிக்கலைன்னா கொஞ்சம் விலகி நிற்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடணும். மூஞ்சி அந்த மாதிரி சுளிக்குது. நாங்கள் என்ன மனுஷர் தானுங்க? எங்கள் வயிற்று பொழப்புக்கு நாங்கள் போய் ஒரு நாள் அந்த மீன் வியாபாரம் பார்க்குறோம். அது அந்த மாதிரி செய்யுது. எனக்கே நான் பார்த்துட்டே இருந்தேன், பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்ப்பேன். மூஞ்சோ அப்படி செய்யுது. நான் கொஞ்சம் நேரம் கவனித்தேன். எனக்கு அது மனசு எனக்கு கேட்கல. என்னடா நம்ம பிள்ளையை பார்த்து இந்த பையனில் அப்படி செஞ்சு, அவன் பெட்ரோல் போட வண்டியோடு நின்றுக்கிட்டு இருக்கான், இவன் அந்த பிள்ளைக்கு என் பையனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த பாப்பா அப்படி செய்யுது. அதெல்லாம் என்னங்க பழக்கம்? ஏன் பாப்பா அப்படி செய்கிற? உனக்கு பிடிக்கலைன்னா தள்ளி நின்றுக்கோ அப்படின்னு. நான் இப்போ உங்களை ஒன்றுமே சொல்லலை இல்லை அப்படிங்குது. ஒன்றுமே சொல்லலைனாலும் அந்த முகம் காட்டி கொடுக்குதுலங்க, ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குற மாதிரி என் பையனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன பழக்கம்? பிடிக்கலைன்னா தள்ளி போயிடணும். சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கு, தள்ளி நில்ல. எனக்கு அவ்வளோ ஒரு கோபம். என்னடா நம்ம என்ன அவ்வளோ அசிங்கமான வேலையாக செய்கிறோம் அப்படின்ட்டு மனசு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவே ஆயிடுச்சு. நான் பாப்பாவை பிடிச்சி திட்டி தான் விட்டேன். தள்ளி நின்று பாப்பா, பிடிக்கலன்னு இந்த மாதிரிலாம் செய்யாத, என்ன நாங்களும் உடைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், பிடிக்கலன்னா தள்ளி நின்றுக்கோ, அதை விட்டுட்டு மூஞ்சி அப்படி தூக்க. இன்னொரு பிள்ளை சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வருது. உங்கள் மகனை இப்போ ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. எதுவுமே சொல்லலைனாலும் அவ்வளோ அருவருப்பாக பார்க்குறாங்க. அப்போ நமக்கு மனசு ஏதோ வேண்டாத வேலை செய்கிற மாதிரி தானேங்க நமக்கு தோணுது. நாங்கள் எங்கள் வயிற்று பொழப்புக்கு நாங்கள் போய் வேலை பார்க்குறோம், மீன் கடை நடத்துகிறோம், அதை அப்படி செய்கிறாங்க. மனசே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. வாரத்தில் ஒரு நாள் மீன் கடை போடுவாங்க, அதுக்கு இத்தனை பாடு. ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பாய்.